எதிர்பாராத உள்ளே வந்த தல அஜித் படம் சூப்பர் ஹிட். தமிழ் திரையுலகில் மறக்க முடியாத மெகா ஹிட் திரைப்படங்களில் ஒன்றான் கண்டு கொண்டேன் உருவான பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்றை பற்றி தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு கூறியிருக்கிறார். சம்பளம் குறைவாக இருக்குன்னு பிரபுதேவா விலகிவிட்டார். பின்னர் பிரபுதேவாவுக்கு பதிலா நடிகர் பிரசாந்திடம் கதை சொல்லப்பட்டு அவரும் நடிக்க சம்மதித்தார். அப்போது கதாநாயகி பாத்திரத்திற்கு சௌந்தர்யா அல்லது மீனா போன்றோரை நடிக்க வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தயாரிப்பாளர் தானு மும்பை சென்றபோது நடிகை ஐஸ்வர்யா ராயை சந்தித்து கதை சொல்ல அவரும் நடிக்க ஒப்புக்கொண்டார். ஐஸ்வர்யா ராய் ஒப்பந்தமான தகவல் பிரசாந்திற்கு தெரிவிக்கப்பட்டது. பிரசாந்த் ஏற்கனவே ஷங்கரின் ஜீன்ஸ் திரைப்படத்தில் ஐஸ்வர்யா ராயுடன் இணைந்து நடித்தவர் என்பதால் இந்த படத்திலும் தான் ஐஸ்வர்யா ராயுடன் ஜோடியாக நடிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கதைப்படி அவருக்கு ஒதுக்கப்பட்ட பாத்திரம் தபுவிற்கு ஜோடியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. கதை மற்றும் கதாபாத்திர அமைப்பு பிரசாந்த் எதிர்பார்த்தது போல் அமையாததால் அவர் இந்த படத்திலிருந்து விலகுவதாக முடிவெடுத்தார். இந்நிலையில்தான் பிரசாந்த் நடிக்க வேண்டிய கதாபாத்திரத்தில் அஜித் நடித்தார். தல அஜித் குமார், ஐஸ்வர்யா ராய், தபு மற்றும் மம்மூட்டி ஆகியோர் இணைந்து நடித்த கண்டு கொண்டேன் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் ஆனது.